234 wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற வண்டி Suzuki இந்தியன் மார்க்கெட்ல புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்க Gixxer. இந்தியால டூ வீலர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் Suzuki TVS என்ற இந்தியன் மேனுஃபேக்சர் கூட சேர்ந்து நிறைய வண்டியை மார்க்கெட்ல கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்களுக்கு பெரிய ஹிட் கொடுத்த வண்டி TVS Suzuki Fiero. அதுக்கப்புறமா அவங்க TVS கூட வந்து பிரிஞ்சு இந்தியன் மார்க்கெட்டில் டைரெக்டாக Suzuki அப்படின்னு பைக் பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, இன்க்ளூடிங் ஸ்கூட்டரையும் சேர்த்து. பட் ஸ்கூட்டர் கொடுத்த அளவுக்கு கூட அவங்களுக்கு கியர் வண்டி ஹிட் கொடுக்கலன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி இந்தியன் கஸ்டமர்ஸ் எந்த மாதிரியான மாடல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து கொடுத்தது தான் இந்த Gixxer. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். எதை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க Yamaha FZோட தோற்றத்தை பார்க்கும்போது இந்த வண்டியும் ஒரு சில விஷயங்கள் அதோட மேட்ச் ஆகுது. இதோட சைஸ் ஆகட்டும், இந்த வண்டியோட ஃபோர்க் அண்ட் சீட்டிங் பொசிஷன் எல்லாமே வந்து FZோட காம்படிட்டிவ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் போஷரை பொறுத்த வரைக்கும் பெருசாக சாலிடாக தெரிகிற ஒரு விஷயம் இந்த வண்டியோட ஃபோர்க். நார்மலாக நம்ம நிறைய வண்டிகள் பார்த்துருப்போம், அதோட ஃபோர்க் டியூப் அண்ட் ஃபோர்க் லெக் வந்து ரொம்ப தின்னாகவும் ரொம்ப மெலிசாகவும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வண்டியில் ரொம்ப சாலிடாக நல்லா பெருசாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம வண்டியை ஓட்டும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஹேண்ட்லிங் கிடைக்கும். அண்ட் சேம் டைம் வாப்லிங் ப்ராப்ளம் இந்த வண்டியில் எவ்வளோ லோட் நம்ம ஹெவியான வண்டி ஓட்டினாலும் ஒரு ஸ்டேபிளான ரைடிங் கண்டிப்பாக கிடைக்கும். அதை தவிர்த்து இதோட ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரொம்ப காம்பேக்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் இதோட டூம், அதாவது லைட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை தவிர்த்து இதில் கொடுத்துருக்க நம்பர் பிளேட் ஃபிட்டிங் வந்து வேறு எங்கன்னா ஒரு பொசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷனில் இதோட டிஸ்க், இதோட வீல், இதோட மர்காட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட சைட் வியூ பார்க்கும் போதே தெரியுது நல்ல ஸ்போர்ட்டியாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் அவங்க ஸ்போர்ட்டியாக டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வண்டியோட டேங்க் எல்லாமே பிளாஸ்டிக்லேயே அவங்க அதோட கவரை பண்ணியிருக்காங்க. பட் மேலே பிளாஸ்டிக்கில் பண்ணியிருந்தாலும் அதுக்கு உள்ளே வர பெட்ரோல் டேங்க் மெட்டலில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம மெட்டலில் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு டிசைன்ஸ் கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக பிளாஸ்டிக்கில் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இந்த லுக் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் சைட் கவர், அதோட பேனல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வர நிறைய வண்டிகள் அதோட ஃப்ரேம் எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரியே டிசைன் பண்ணாங்க நிறைய மேனுஃபேக்சர். பட் Suzuki அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்ற காரணத்துக்காக அதோட பேனல்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவும் நல்ல ஸ்டைலிஷாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதோட அந்த சீட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே அதோட பில்லியன் ஹோல்டரும் பண்ணியிருக்காங்க. சீட் மேலேயே சின்ன ஹம்ப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் டேங்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ண அவங்க ரைடர் ஓட்டக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் பேக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணியிருந்து இன்னும் கொஞ்சம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களோட ஃபுட் பேக் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே அவங்க பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த வண்டியோட சைட் வியூ பார்க்கும்போது அவங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரீட் பைக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த வண்டியோட லுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் மார்க்கெட்டில் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தாவே கிக் ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாங்க நிறைய மேனுஃபேக்சர். பட் Suzuki செல்ஃப் அண்ட் கிக்கர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் கூட. இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட். நார்மலாக 250cc மேலே தான் வந்து ட்வின் போர்ட் எக்ஸாஸ்ட் கொடுப்பாங்க. ட்வின் போர்ட் எக்ஸாஸ்ட்னா இன்ஜின்லேருந்து ஒரே பைப்பாக வந்து முடியும் போது 2 ஹோல்ஸில் அது முடியும். பட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக அதுவும் 150cc Suzuki இந்த எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனால அதோட லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அது மேலே குரோம் ஃபினிஷ் கொடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இந்த வண்டியோட ரியர் லுக், ஃப்ரண்ட் சைடு எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி பின்னாடியும் வெல் டிசைன்னே சொல்லலாம்.
இதோட டெயில் லைட் எல்இடியில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விசிபிலிட்டியை கொடுக்கும். இதோட மட்ஃப்ளாப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தாங்கன்னா அதோட லுக் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் அதுலேயே அவங்க வந்து ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணான்னா கீழே இருக்க பீஸை மட்டும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது ரிமூவ் பண்ணோம்னா அதோட லுக் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகும். அதை தவிர்த்து இந்த வண்டியோட டயர் நார்மலாக இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வண்டியோட டயர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ன்றது தான். இந்த வண்டியில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கிறதுக்காக அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் இதில் மோனோஷாக் கொடுத்ததுனால ஹேண்ட்லிங் வைஸில் அகெயின் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேம் டைம் நம்ம 2 பேர் டபுள்ஸ் போனாலும் ஒரு பள்ளமேடாக இருக்கிற ரோட்டில் ரைட் பண்ணால் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர் சின்ன பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில். அந்த பாக்ஸ்க்குள்ளேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிஞ்சிருது, இன்க்ளூடிங் ஆர்பிஎம்மும் சேர்த்து. ஏன்னா இப்போ வர நிறைய வண்டிகள் ஸ்பீடோமீட்டர் தனியாக கொடுத்தாலும் அதோட ஆர்பிஎம் மீட்டர் தனியாக கொடுப்பாங்க. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சேம் டைம் ரொம்ப டீட்டெயிலாகவும் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா ஆர்பிஎம், ஸ்பீடோ, எந்த கியரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அண்ட் என்ன டைமு, எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம், இது ஃபியூல் எவ்வளோ இந்த வண்டியில் இருக்குன்ற இண்டிகேஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதிலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மீட்டரோட சைடில் இந்த வண்டியோட இண்டிகேஷன்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த சைடு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், அண்ட் லைட் என்ன ஹை பீமில் இருக்கா இல்லை லோ பீமில் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள், வண்டி நியூட்ரலில் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த சின்ன பாக்ஸ்லேயே அவங்க டிசைன் பண்ணது ஒரு ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. சேம் டைம் ரொம்ப நம்ம அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க ஸ்விட்சஸ் எல்லா வண்டியிலையும் வர மாதிரியே தான் இருக்குது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் இண்டிகேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் இன்ஜின் ஆன் அண்ட் ஆஃப், செல்ஃப் லைட் ஆன் அண்ட் ஆஃப் வந்திருக்கு. லெஃப்ட் சைடில் லைட் கண்ட்ரோல் அண்ட் சோக், ஹாரன், இண்டிகேட்டர், இந்த மாதிரியான ஸ்விட்சஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் 155cc என்ஜின், 14.8 bhp அண்ட் 14 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ், 1 கியர் டவுன் அண்ட் 4 கியர் அப். இவங்க கம்பெனிலேருந்து 63.5 மைலேஜ் வரும்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு வரலனாலும் ஈஸியாக 50 to 55 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நான் இப்போ இந்த ஜிக்ஸரை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோர்க், மோனோஷாக் அண்ட் ஃப்ரேம், சீட்டிங் பொசிஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓவராலாக ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்ட்லிங் வந்து சிட்டி ரைடுக்கும் சரி இல்லை ஹைவேல நம்ம இந்த வண்டியை யூஸ் பண்ணாலும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்பெஷலாக லாங் ரைட் போகும்போது நமக்கு பேக் பெயின் வர சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இதோட சீட்டிங் பொசிஷன் வந்து அப்ரைட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம சிட்டியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சீட்டிங் பொசிஷன் அப்ரைட்டாக இருக்கணும், சேம் டைம் ஹைவேல போகும்போது அப்ரைட்டாக இருக்கணும். அந்த வகையில் இது வந்து ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் பின்னாடி உட்கார்றவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சில வண்டிகள் பின்னாடி உட்கார்றவங்க வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுறாங்க. பட் சுசுகி ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப இதோட பிரேக்கிங் 400 மீட்டர்ஸில் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட்லேருந்து 0க்கு வருது. ஸோ இதனால் நல்ல பிரேக்கிங் நமக்கு கிடைக்கும். அண்ட் சேம் டைம் இதோட ஹேண்ட்லிங் நல்லா இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தான் ஹார்டாக பிரேக் பண்ணாலும் வண்டி அன்செட்டில் ஆகாமல் ஸ்டேபிளாகவே நமக்கு ஃபீல் ஆகும்.
இதோட பவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட ஸ்பீட் 0 to 60 400 மீட்டரில் அச்சீவ் பண்ணுது. அண்ட் சேம் டைம் இதோட கியரிங் ரெஸ்பான்ஸ் வந்து கியர் டு கியர் ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த வண்டியில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஃபீல் ஆகுது இந்த என்ஜினில். என்னென்னா கியர் வந்து நம்ம கிளச் பிடிச்சி டவுன் பண்ணும்போது இதோட கியர் டு கியர் வந்து லைட்டாக ரப் ஆகிற ஃபீல் இருக்குது. மேபி அவங்க ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் சால்வ் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ரைட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணும்போது இந்த வண்டியோட வெயிட் வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலை. அதாவது இவங்க வந்து 135 கிலோவில் இந்த வண்டியை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்த வண்டியை ஓட்டும் போது ரொம்ப ஸ்ப்ளீக்கியாக ஃபீல் ஆகிறதுனால அதோட வெயிட் வந்து ஃபீலே ஆகலைன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட டேங்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். பட் அவங்க லுக்கு நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாலும் நம்ம வண்டி மேலே உட்காரும் போது நம்மளோட டை சப்போர்ட் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறதுனால சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட பிரேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. ரியரில் ட்ரம் கொடுத்துருந்தாலும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட மிரர் பொசிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வர ஒரு சில வண்டிகள் வந்து ஸ்டைலாக இருக்கணுன்றதுக்காக அதோட ஆங்கிள் வந்து ரொம்ப தப்பாக வச்சுருக்கிறதுனால நம்மளால் பின்னாடி பேக் வியூ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவில். இந்த வண்டியோட ஸ்டைலும் கொஞ்சம் கூட குறையல. அண்ட் சேம் டைம் நமக்கு ரியர் வியூ வந்து ரொம்ப ப்ராப்பராக தெரியுது. ஸோ நம்ம இந்த வண்டியை ஓட்டும் போது அது சேஃப்டி வைஸில் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக ஆன் ரோடு வந்து 83,000 வருது. இந்த 83,000 கொடுத்து இந்த வண்டியை வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்துன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆன் த ஹோல் இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஸ்டைலிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதோட ப்ரைஸிங் எல்லாம் பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வண்டியை சுசுகி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்மளோட எபிசோட்ல அடுத்ததான் வரப்போறது மஹேந்திரா புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஸ்கார்பியோ ஃபேஸ் லிஃப்ட். அதோட லான்ச் ஈவெண்ட்டை பத்தி பார்க்கலாம். இந்தியன் கார் மேனுஃபேக்சரர் மஹிந்திராவோட சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸில் ஒன்று தான் மஹிந்திரா ஸ்கார்பியோ. இது வரைக்கும் ஸ்கார்பியோவில் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டட் வெர்ஷனும் லான்ச் ஆனதில்லை. இந்த வருஷம் 2014 ஸ்கார்பியோ ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கிரில் லுக், ஹெட் லேம்ப்ஸ், அப்புறம் ரியர் லுக், அது மட்டும் இல்லாமல் எம்போஸ்ட் லோகோ ப்ரெசன்ஸ்னு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. Let's see some of the key design elements of that styling. So we have new projector headlamps, dual projector headlamps. We also have LED eyebrows, which are the parking lights in the center. A very imposing looking front grille with chrome highlights. Very high-tech LED tail lamps. And also a new stylish looking bonnet scoop. On the rear, we have a new dual tone applique on the rear door. We have 17-inch alloy wheels now compared to 16-inch alloy wheels earlier. We have new bumpers as well and a very stylish silver painted chrome fender bezel. இன்டீரியர்ஸில் சேஞ்சஸ் பற்றி சொல்லணுன்னா இதோட ஆடியோ சிஸ்டம், ஸ்டியரிங் அண்ட் க்ரோம் ஃபினிஷ்ட் ஏசி வென்ட்ஸ் பற்றி சொல்லலாம். ஸ்டியரிங் வீல் பழைய வெர்ஷனை விட இந்த வெர்ஷனில் ரொம்ப ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸோட கலர் தீம் ஒயிட் அண்ட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் இவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்த மஹிந்திரா அவங்களோட என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஃப்டி டெக்னாலஜிஸ்லையும் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. 2014 நியூ ஸ்கார்பியோவை மஹிந்திரா அ நியூ ப்ரீட்னு சொல்கிறாங்க. இந்த நியூ வெர்ஷனில் முக்கியமான நோட்டபிள் டெக்னிக்கல் அப்கிரேட்னு சொல்லணும்னா அலாய் வீல்ஸ் சொல்லலாம். பழைய வெர்ஷனில் 16 இன்ச் கொடுத்துருந்தாங்க, இப்போது 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. அலாய்ஸோட லீவ்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ரொம்ப எலகெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. And the reason why it is new generation is, first of all, a new frame, new chassis, which is third gen chassis, totally newly designed with every section of the frame to meet various reasons for vehicle design and development. Refined engine for better drivability, better fuel efficiency. On 4x4 version, we have a front axle with a shift in fly. That means
when the vehicle is running, you don't have to stop the vehicle for switching over to 4x4. In a running condition itself, you can switch over to 4x4. We have also given ABS system, which is new. We have ABS system in our vehicles already, but this one is a new generation ABS system which caters for all the requirements India as well as global. And we have also given the safety features which is in sync with the European standard. டூ 2014 ஸ்கார்பியோவில் புதுசாக ஒரு சஸ்பென்ஷன் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ரோல் டெக்னாலஜின்னு ஒரு புது டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜிஸால் ஸ்கார்பியோவோட ரைட் கம்ஃபர்ட் பழைய வெர்ஷனோட ஃபார் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க மஹிந்திரா. அது மட்டும் இல்லாமல் இந்த புது ஸ்கார்பியோவில் ஆன் ஃப்ளை 4-wheel டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது. இதனால் ஆன் த கோவில் 4-wheel டிரைவுக்கும் 2-wheel டிரைவுக்கும் ரொம்ப ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அண்ட் இப்போ வந்திருக்க புது வெர்ஷனோட டர்ன் ரேடியஸ் 5.4 meters கொடுத்துருக்காங்க. ரெயின் அண்ட் லைட் சென்சார்ஸ் ஃபார் வைப்பர் அண்ட் ஹெட்லாம்ப்ஸ், பார்க்கிங் அண்ட் ரிவர்ஸ் மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி, டயர்ட்ரானிக்ஸ், இப்படி பல டெக்னாலஜிஸை மஹிந்திரா ஃபர்ஸ்ட் டைம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. New transmission which gives a better smoothness in driving, Strinko in all gears, at the same time improvement in fuel efficiency. As we give new features, there is a need for better safety, therefore we have to also a target of reducing the weight. So we have a plastic fuel tank which is a new generation fuel tank now for us, and everybody in the world is switching over to the fuel tank which is in plastic. We have done that. Exhaust system is better for reduced noise and vibration. New generation Scorpio with best ever driving dynamics, best in class ride and handling, best in class interior comfort. This is what we are giving with the new generation vehicle. 2014 ஸ்கார்பியோவில் மொத்தம் 8 டீசல் வேரியன்ட்ஸ் இருக்குது. மஹிந்திரா ஸ்கார்பியோ S10 4-wheel டிரைவ் தான் டாப் எண்ட். இந்த டாப் எண்ட் மாடலோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் 13.05 lakhsனு சொல்கிறாங்க. இதில் 5 கலர்ஸ் இருக்குது. எப்பவும் போல் டைமண்ட் ஒயிட், ஃபேரி பிளாக் அண்ட் மிஸ் சில்வர், அண்ட் புதுசாக மோல்டன் ரெட் அண்ட் ரீகல் ப்ளூவை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ ஹைப்ரிட் ஸ்கார்பியோவை கமிங் வீக்கில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இதோட டீட்டெயில் ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் நம்ம ரிவ்யூவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Till then, bye from சரத்குமார்.